எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எல்இடி பேட்டரி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 12 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் உண்டு. அதில் இது பார்த்தோம்னா 2835 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னா அந்த எல்இடியோட சைஸ். இப்போ 5050 அப்படின்னு எல்இடி இருக்கும், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதோட வித் பார்த்தீங்கன்னா 10 mm இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்போடது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 5050 பார்த்தோம்னா நம்ம அந்த ஜாயிண்ட் பார்க்கும்போது 3 எல்இடி அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த 10 mm தெரியுது. இப்போ இதோட ரைட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா கட் பண்ணி வேஸ்ட் ஆயிடும். இப்போ வந்து 12 வோல்ட் சப்ளையில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக லூப்பில் இருக்கிறதுனால பிரைட்னஸ் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. நான் ஒன்ஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். நான் முன்னாலே சொன்ன மாதிரி இப்போ அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 6 எல்இடி கிட்ட இருக்குது. ஆனால் இது 5050ன்னு பார்த்தோம்னா 3 எல்இடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட பிரைட்னஸ் கூடன்னு சொல்லுவாங்க. பட் நான் கம்பேரிட்டிவ்லி செக் பண்ணும்போது எனக்கு இதில் பிரைட்னஸ் அதிகமாகவே தெரியுது. ஸோ அதனால 2835 இங்கே எல்இடிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு குறைஞ்ச ஸ்பேஸில் நிறைய எல்இடிஸ் வைக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஜாயிண்ட் அப்படிங்கும்போது இத்தனை எல்இடிஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அலுமினியம் பிளேட் எடுத்துக்கிட்டேன். எல்இடிஸ் பொதுவாக வந்து கூலிங் இருந்தால் லைஃப் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கணும். ஸோ விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுற ரெயிலுக்கு யூஸ் பண்ணுற அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அலுமினியமில் பார்த்தோம்னா லென்த் எவ்வளோ வேணால் கட் பண்ணி எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ பிளேட்டுக்குள்ளே இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இதுதான் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் எல்இடியோட லைட் பிரைட்னஸ். இதே மாதிரி நம்ம நிறைய இது ஓட்டுறதுக்கு இதில் பார்த்துக்கலாம். 10 mm அப்படிங்கும்போது இதில் வந்து ஆல்மோஸ்ட் 4 எல்இடி ஸ்ட்ரிப் போட்டலாம் நம்ம. இது ஆல்ரெடி அதில் க்ளூ இருக்கிறதுனால நம்ம அந்த டேப் வரிச்சிட்டு டேப் வந்து இது கீழே ஒட்டிக்கலாம். ஸோ எல்லா டேப்பும் ஒட்டிட்டு ஒட்டும்போது இன்னொன்று என்னென்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கீழே ப்ளஸ் இருக்குது, அந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ். இப்படி வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா இப்போ ப்ளஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருக்குது, மைனஸ் மைனஸ் வந்து ஒரே லூப்பில் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயரிங் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே ஆல்ரெடி அதே சீக்வன்ஸில் இருக்கிறதுனால திருப்பி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து சீரிஸ் கனெக்ஷனில் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வயர் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது இன்கேஸ் உங்ககிட்ட சிங்கிள் ஸ்டாண்ட் வயர் அப்படி இருக்குன்னா, அதாவது கம்பி மாதிரி ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் சால்டர் பண்ணிவிட்டு கனெக்டிவிட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து எல்இடி டிம்மர். இது வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கரண்ட் வந்து 8 amp. இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் அவுட்புட் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இன்புட்டில் வந்து நம்ம டிசி இன்புட் கொடுப்போம், அவுட்புட்டில் வந்து எல்இடிக்கு அவுட்புட் எடுத்துப்போம். இப்போது இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை உள்ள சிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால தான் அதை சின்னதாக்க போகிறேன். இது இந்த சிப் மட்டும்தான். ஸோ இந்த கனெக்டர் புல் பண்ணிவிட்டு இந்த சிப்பை வெளில எடுத்துடலாம். இப்போ இந்த நாப் வெளில எடுக்க கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பிளேட்டை கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த நாபை லைட்டாக தூக்குனதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடிஞ்சுது. இந்த நட்டை இப்போ கழட்டிட்டு இந்த பொட்டென்ஷியோமீட்டரை வெளில எடுத்துடலாம். ஸோ இந்த பொட்டென்ஷியோமீட்டர் சிப் மட்டும்தான் நமக்கு மெயின். ஸோ இதில் நமக்கு பிரைட்னஸ் கண்ட்ரோல் நமக்கு நல்லா தெரியும். இதில் ஆக்சுவலி வந்து சால்டரிங் பண்ணும்போது ஹீட் ஓவர் ஆனதுனால 3 எல்இடி, அதாவது ஒரு
ஜங்ஷனில் 3 எல்இடி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒர்க் ஆகுறது. இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்இடி டியூப்லைட் மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நமக்கு இது கண்ட்ரோல் இது மாற்ற முடியுங்கிறதுனால இந்த சின்னதாக ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு எல்இடியால் ஹீட்டிங்னால இப்போ ஃபுல் எல்இடி எரிய மாட்டேங்குது. இப்போ அந்த ஒரு எல்இடி ரிமூவ் பண்ண போகிறோம். ஹீட் அப்பில் பார்த்து மறுபடியும் பக்கத்துக்கு எல்இடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த உள்ள இருக்க வயரிங் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த எல்இடி இருந்து எல்லாமே எரியும். ஓகே, இப்போ சால்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்இடி அதுக்கு அடுத்த எல்இடி மட்டும் நமக்கு இப்போ லைட் ஆகலை. பட் கண்டினியூட்டி அங்கேருந்து கனெக்ட் ஆகிறதுனால நம்ம அப்படியே விட்டாச்சு. இன்கேஸ் அது ஷார்ட் பண்ணால் சிங்கிள் எல்இடியும் அது கூட சேர்ந்து எரியும். இப்போ இன்னொரு பேட்டர்னில் வந்து நான் இப்போ நீட்டாக வயரிங் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கிள் ஸ்ட்ரிங் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் வயர் இருக்கும்ல, அதை எடுத்து ஷார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயரிங் கொஞ்சம் மிக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வயரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இன்புட்டுக்கு இந்த வயர் வந்து நம்ம அந்த எல்இடி கண்ட்ரோலில் டிம்மர் இருந்துச்சுல அது கீழே கூட போகிறோம். இது வந்து மைலர் ஷீட். இது வந்து டெக்கரேஷனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீட்டுக்கு கீழே பார்த்தோம்னா இப்போ லைட் இப்படி வைக்கும்போது அது டிஃப்யூஸ் ஆகுதுல்ல அந்த லைட்டு, அதனால தான் இது நம்ம பார்க்க. ஸோ இப்போ லைட் வந்து பொதுவாக ஹார்டாக இருக்கும். இது டிஃப்யூஸ் யூஸ் பண்ணும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். வீட்டிலலாம் பார்த்தோம்னா எல்இடி முன்னால் அந்த ஒயிட் கலரில் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த ஒயிட் வந்து டிஃப்யூஸருக்காக. ஸோ அதுதான் நமக்கு அந்த சாஃப்ட் லைட்டாக காமிக்கணும்னா கண்ணு ரொம்ப கூசும். இது வந்து 3D பிரிண்ட் பார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்டிகேப்பில். ஸோ இப்போ மார்க் பண்ணி ஒரு சின்ன பெண்ட். இதில் என்னென்னா ஒரு மெட்டலோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆணி இருந்தாலும் சரி கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது மேலே வச்சு அழுத்தணும்னா நமக்கு அந்த க்ரீஸ் கிடச்சிரும் வர ஃபோல்ட் பண்ணதுக்கு. இப்போ அது கர்வ் பார்க்கறதுக்கு அந்த எண்டு கேப்பை வச்சு அதை மேலே ரொட்டேட் பண்ணி சைஸ் பார்த்துக்கிட்டோம். நான் என்னென்னா அதுலேருந்து ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா இன்னும் உள்ளே தள்ளி வச்சு அந்த க்ரீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம அவுட்டர் டயமீட்டர் தான் செக் பண்ணோம். உள்ளே பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 2 mm திக்னஸ். இப்போ அது உள்ளே வச்சாச்சு. இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ என்னென்னா டெம்பரரின்னு இதை பேக்கில் வந்து டேப் ஏதாவது வச்சு ஒட்டிக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் பின்னால் ஃபிட்டிங்ஸ்லாம் வரும், அப்புறமா வயரிங் பண்ணணும். அந்த டைமில் எப்படிலாம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்இடி ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு வச்சாச்சு. இப்போ என்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்இடி பேட்டர்ன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே வயர் வர இடத்துல பார்த்தோம்னா நம்ம எல்இடி இதில் கேப்பில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அது உள்ளோடு வயரை வெளியே எடுக்க போகிறேன். இப்போ 3D பிரிண்ட் பார்ட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த டிம்மருக்கு. ஸோ அந்த வயரிங் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ்ங்கிறது ஃபஸ்ட்டே எழுதி வச்சுக்கோங்க. மார்க்கர் ஏதாச்சும் எழுதி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டரை உள்ளோடி விட்டு மறுபடியும் இந்த நட்டு வாஷர் போட்டு லாக் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இது அவுட்புட் அப்படிங்கிறதுனால எல்இடியிலேருந்து வர லைட்டை இதை உள்ளே கொடுத்துட்டேன் வயரை. இது மாதிரி இப்போ 2 பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு லெஃப்ட் ரைட் 2 சைடும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து 3D பிரிண்டில் வந்து அந்த ஃபிட்டிங் நான் சொன்ன மாதிரி பின்னால் ஒரு ப்ராக்கெட் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ மாட்ட முடியும் டேபிளில் என்னோடய ஃபிட்டிங்கில் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் எல்இடி பேட்டர்னோட லைட்டு. ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதோட இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது எதுக்குன்னா நமக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, ஷேடோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது என்னோட டேபிள் ஃப்ரேமில் இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஆர்ம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் க்ரெயின் மாதிரி.
அந்த ஆர்ம் இப்போ அந்த ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். இது என்னென்னா செல்ஃப் லாக்கிங் நட்டு போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா நம்ம அடிக்கடி அதை மூவ் பண்ணும்போது திருப்பும்போது அது கலந்து வந்துடாது, லூஸ் ஆகாது. இது வந்து டபுள் ஃபோல்ட் ஆர்மு, அதனால நடுவில் இன்னொரு ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஸ்பேஸிங் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் நார்மல் 3D பிரிண்ட் பண்ண வாஷர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறேன். இதில் நான் சொன்ன செல்ஃப் லாக்கிங் நட்டை போட்டுட்டோம்னா நமக்கு அந்த பெண்ட் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த லூஸ் வராது, டைட்டாகவே இருக்கும். நமக்கு எந்த டைட்னஸில் வச்சோமோ அதே டைட்னஸ் மெயின்டைன் ஆகிடும். இது வந்து இந்த ஃப்ரேம் வந்து டேபிளில் மாட்டுறதுக்கு. ஸோ நான் முன்னால் இந்த மாட்டினோக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணேன். இன்னொன்று ஃப்ரேம் அப்புறமா நான் ப்ராக்கெட் யூஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்மளோட ஆர்ம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டேபிள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேண்டாம்னா நம்ம சைடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஃபுல் பிரைட்னஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஷேடோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது டெமோ காமிக்க விழுதுன்னா இந்த லைட் சைடில் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஷேடோ விழாது. ஸோ செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு டால் வச்சு சென்டரில் எப்படி இந்த லைட் டிம் எஃபெக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வேணுங்க எஃபெக்டில் வச்சு நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.